யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று இந்த பரு உடல் பத்தியும் இந்த உடலின் முக்கியத்துவத்தை பத்தியும் அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பரு உடல் எவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா, சாமிஜி ஒரு கவியில, உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு, உயிர் என்பதோ அணுவின் நுண்துகளாம், உடல் ஊடே உயிர் சுற்றி சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உடலானது வாகனமாக இந்த உயிரையும் மனதையும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக மனித உடல் இருக்குது. உடல், உயிர், மனம் இது மூணுமே இணக்கத்தோடு இருந்தாதான் அது இன்பமாக, ஒரு ஒத்திசைவோடு இருப்பது இன்பமான ஒரு வாழ்வை தரும். இம்மூன்றில் ஒன்று பிணக்குற்றாலும் அந்த வாழ்வில் துன்பம்தான். அதனால்தான் உடல், உயிர், மனதிற்காக அற்புதமான எளிய முறை பயிற்சிகளை மனவளக்கலை யோகால ஸ்கை யோகா என்ற முறையிலே உலக மக்களுக்கெல்லாம் அளித்திருக்கின்றார்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனித உடல் எதனால் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, மெய்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சபூதங்களின் கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இவற்றின் கூட்டு அப்படின்னு. நிலம் என்பது மனித உடல்ல தசையாகவும் எலும்பாக உள்ள கெட்டி பொருளாக இருக்கு. நீர் என்ற பொருள் ரத்தமாக, சிறுநீர் மற்றும் நம்ம உடம்பில் இருக்க நீர் பொருட்கள் அனைத்துமாக இருக்குது. நெருப்பு நம்முடைய உடல் சூடாக 98.6 ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடல்ல அந்த ஒரு நெருப்பு தன்மை இருக்கணும். காற்று பிராண சக்தியாக, அதாவது மூச்சு காற்றாக நம் உடலில் நுரையீரலை மையமாக கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. விண் என்பது உயிராக, உயிர் துகள்களாக நம் உடலில் சுற்றி கொண்டிருக்குது. அப்படின்னு மெய்ஞானத்துல இந்த உடல் பஞ்சபூதங்களின் கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானத்தில் பாத்தீங்கன்னா அது செல்களால் ஆனது. பல செல்கள் இணைந்து திசுக்களாகவும், திசுக்கள் பல இணைந்து தசைகளாகவும், அந்த தசைகள் தான் எலும்புகளை எல்லாம் இயக்கி கை கால்களை அசைப்பதற்கும் நகர்வதற்கும் உதவியாக இருக்குது. இவையெல்லாம் இணைந்து உள் உறுப்புகளையும் மனித உடலின் நாம் காணுகின்ற இந்த புற உடல் இருக்கு இல்லைங்களா, பிசிக்கல் பாடி, இந்த அமைப்பாகவும் தலை, கை, கால், உடல் என்ற மற்ற உறுப்புகளாக ஒரு அமைப்பாக இருக்குது. இதைதான் இந்து தத்துவத்துல இந்த உடல் அமைப்புல இருக்கிற இரண்டு விஷயங்கள் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானேந்திரியம்ன்றது சென்சரி ஆர்கன், அதாவது உணர் உறுப்புகளாக இருக்குது. கர்மேந்திரியம் என்பது ஆக்ஷன் ஆர்கன்ஸ், அதாவது செயல் உறுப்புகளாக மனித உடல்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஞானேந்திரியம் என்பது வெளி உலகத்தை அறியவும் அதை உணரவும் உதவக்கூடிய உறுப்புகள். அதாவது தோல், நாக்கு, இன்று செய்த நம்ம பஞ்சேந்திரிய தவம் கூட இதை அடிப்படையாக கொண்டதுதான். சாமிஜி வடிவமைத்த ஒரு அற்புதமான தவம். தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. தோல் தொடு உணர்வை உணர்வதற்காகவும், நாக்கு சுவையை உணரக்கூடியதற்காகவும், மூக்கு வாசனையை உணர்வதற்காகவும், கண் ஒளியை, அதாவது லைட் பார்க்கறதுக்காகவும், காது சவுண்ட கேட்கறதுக்காகவும், அதை உணரக்கூடிய வகையிலும் இந்த ஞானேந்திரிய உறுப்புகள்லாம் இருக்கு. கர்மேந்திரியம் என்பது செயல்களை செய்ய பயன்படுத்தும் உறுப்புகளாக மனித உடலில் இருக்கு. ஆக்ஷன் ஆர்கன்ஸ், அதாவது கை, கால், வாய், குதம், கருவாய், எருவாய் என்ற வகையிலே இந்த 5 இதுவும் செயல்பாடுகளில் மனித உடலை இயங்க முடியும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இந்த 2 செயல்பாடுகளில தான் மனித உடலை இயங்கிக் கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்க இன்று நம்முடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, நம்மை தாங்கும் கால்கள். தாங்கி, தாங்கும் அப்படின்னா தாங்கிக் கொண்டிருத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதாவது இறைநிலை. சாமிஜி சொல்றா போலதான் இறைநிலை எப்படி இந்த உலக தோற்ற பொருட்களை எல்லாம் தாங்கி கொண்டுள்ளதோ, அது போல நம்முடைய பரு உடல் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் தவழ்ந்து அதுக்கப்புறம் என்னைக்கு நின்னமோ அன்றிலிருந்து இன்று வரை நம்மை தாங்கி கொண்டு இருப்பது இந்த 2 கால்களும் தான். பொதுவாக நாம் கால்களை அவ்வளவாக கவனிப்பதே இல்லை. ஏன்னா ஓடுகின்ற வேகத்துல இப்ப இருக்கிற இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம கடமையை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கோம், நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்.
என்னைக்கு முக்கியமா பெண்கள் இதுக்கு சொல்லலாம். மற்ற உறுப்புகளை நாம சற்று கவனிப்பது போல கால்களை நம்ம அவ்வளவா கவனிப்பது இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து இதுல. முக்கியமா பெண்கள் குடும்ப கடமையிலேயே லயிச்சு அந்த வேலையிலேயே மூழ்கி விடுவதனால கால்களை பற்றி அவங்க அதிக அந்த கால் ஆரோக்கியத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. என்னைக்கு மூட்டுல வலி, குடும்ப கடமையை செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு ஏற்படுதோ, நடக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அதை பத்தி நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் என்னவோ நகரங்கள்லாம் இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்திருக்கு. அதுல ஹார்ட்டுக்கு வந்திருக்கு, கண்ணுக்கு இருக்கு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், செயற்கை முறை கருத்தரிப்புக்கும் இப்போ வந்துருச்சு. அதே போல இந்த ஆர்த்தோக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கு. அங்க கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறதாகவும், பெண்கள் முக்கியமா மூட்டு வலி காரணமாக தான் போறாங்க அப்படின்னும் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அடுத்து கால்கள் என்பது மனிதன் மற்றும் விலங்குகளின் உடலை தாங்குவதற்கும் நடப்பதற்கும் இடம் விட்டு இடம் பெயரவும் பயன்படும் ஒரு முக்கியமான உறுப்பு. நம் உடலில் உள்ளவரை நம் உடலில் உயிர் உள்ளவரை அது நம்மளை தாங்கிக் கொண்டே எடுத்து செல்லுது. அதனால்தான் பக்தி மார்க்கத்துல கூட பாத்தீங்கன்னா திருவாசகத்துல சிவபுராணத்துல மாணிக்க வாசக பெருமகனார் இறைநிலையை வாழ்த்தும் போது அதிலே இருக்கும், நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. கால்களுக்கு தமிழ்ல பல பெயர்கள் இருக்குது. அதுல கால் வந்து தாள் அப்படின்னும் சொல்லுவாங்க, பாதம்னு சொல்லுவாங்க, அடி அப்படின்னும் சொல்றது உண்டு. அதுல அந்த பாடல்ல வர்றதுதான் நாதனாகிய சிவனை தாங்கி நிற்கும் திருவடி பணிந்து வணங்குகின்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல மாணிக்க வாசக பெருமானார் சிவபுராணத்துல கூறியிருப்பாங்க. திருவடிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நடராஜர் பாதத்துக்கெல்லாம் கூட தெரியும் உங்களுக்கு, ஒரு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதில் இன்னொரு வரியில ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அடி அடி அடின்னு சொல்லிட்டு இறைவனோட திருவடிய போற்றி போற்றி பாடியிருப்பாங்க. அதை பணிந்து வணங்குவதாக சொல்லியிருப்பாங்க. அதுல அதாவது ஒரு அந்த இறைவனேன்னா கூட தலை இருக்கு, அங்க உறுப்புகளை வச்சுதான் அந்த பக்தி மார்க்கத்துல உருவத்தை வச்சுதான் போட்டுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடலே எழுதியிருப்பாங்க. பணிந்து பணிந்து திருவடி கால் போற்றி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் கால்களுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு? பொதுவாக இறை தத்துவத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி நம்ம வந்து அப்பால் செல்கிறோம் கூட சாமிஜி நம்ம தவத்துல சொல்லியிருப்பாங்க. அப்படி போகும்போது சுத்த வெளியே போய் நம்ம டச் பண்றோம், மனதால போய் லயிச்சு டச் பண்ணும் பொழுது அந்த இடம் பொதுவான இறை தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா இறைவனின் பாதம் அப்படின்னு சொல்றாங்க. நாம மனதால் போய் அந்த இடத்த பிரபஞ்சத்தை தாண்டி போயிட்டு அந்த சுத்த வெளியை டச் பண்ணும்போது அந்த பாதத்தை தான் நம்ம டச் பண்றதாக, தொடுவதாக, நெருங்குவதாக சொல்றாங்க. அப்ப அந்த பாதத்துக்கே எல்லை கிடையாதாம். அந்த பாதம் எவ்வளவு பெருசு இருக்குன்னே தெரியாது. அப்ப இறைநிலை எவ்வளவு பெருசுங்க. அததான் சாமிஜி சொல்லுவாங்க, சுத்தவெளி எல்லையில்லா மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்துதான் இந்த இறை தத்துவத்துல அந்த அடிய வந்து திருவடிய வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. வைணவத்துல கூட பாத்தீங்கன்னா பெருமாளின் பாத தரிசனத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. பெருமாள் கோயிலுக்கு போய் அங்க அந்த இறைவனை பார்க்கும் பொழுது முதல்ல பாதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முறையும், அதற்கப்புறம் தான் அவரோட உடலையும் அதுக்கப்புறம் திருமுகத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு கூட முறையெல்லாம் வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ அந்த கால்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. நம்மை தாங்கும் கால்கள், அந்த கால்களின் அமைப்பை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சிக்கலான இயந்திர அமைப்பை கொண்டதுதான் நம்முடைய கால்கள். அதுல உடலின் இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்புறத்துல தொடைப்பகுதியும், அதற்கு கீழே மூட்டு, அதற்கு கீழ் கணுக்கால் பகுதி, அதற்கு கீழே பாதங்கள் என்ற அமைப்பில் மனித கால்கள் இருக்கு. இதில் எலும்புகள், மூட்டுக்கள், தசை நார்கள் ஆகியவையும் அடங்கும். கால்கள் உடலின் எடையை தாங்குவதற்கும் நிலப்பரப்பில் சுதந்திரமாக இடம் விட்டு இடம் நகருவதற்கும் உதவுகிறது. காலில் மட்டும் 26 வகை நரம்புகள், எலும்புகள் உள்ளது. அவை டார்சல் எலும்புகள், மெட்டாடார்சல் எலும்புகள், பாலாங்கல் எலும்புகள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. 33 மூட்டுகள் நம்முடைய கால்கள்ல இருக்குதாம். கால் மற்றும் கணுக்காலில் 112 தசை நார்கள் உள்ளது. அவை எலும்புகளை வந்து இணைக்க உதவுகிறது. கணுக்கால்களுக்கு கீழே பாதமும் கணுக்கால்களுக்கு மேல வந்தும் கெண்டைக்கால் என்ற அமைப்பும் இருக்கு.
பாதத்தையும் மேல்புற கால்கள் பகுதிகளாக தொடை, மூட்டு, கெண்டைக்கால் பகுதிகளை பாதத்துடன் இணைப்பது கணுக்கால் மூட்டு. இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு வடிவத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பையும் இருக்கிற இந்த கால்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா, பயன்படுத்துவதில் நம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். முதலாவதாக, குளிர்ச்சியான இடங்கள் கால்களை அதிக நேரம் வைத்தால் இரத்த ஓட்டம் குறைவதாகவும் அதனால கூட வலி குடைச்சல்லாம் ஏற்படுவதாகவும் சொல்றாங்க. நன்றாக நடப்பதுல தவறில்லை. ஆனா பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்தது முதல் அந்த வேலையெல்லாம் முடியிற வரைக்கும் நின்று கொண்டே இருப்பது, நடந்து கொண்டே இருப்பது, முழு வேலையும் முடிச்சுட்டு காலையில் விடைக்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னா அந்த 10 மணி வரை தொடர்ந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. அந்த முறையே ஒரு தவறான முறை அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் கால்வலி அப்படின்னு போனீங்கனாலே அங்க செல்லும் போது இப்பெல்லாம் சொல்லக்கூடிய முதல் அறிவுரையே, ஒரு வேலையை நம்ம தொடங்கும் போது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 முதல் 10 நிமிடங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும்னு சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து வேலையை செய்யாம வேலைக்கு இடையில 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓய்வு எடுத்து செய்யும் பொழுது கால் மூட்டுகள் பாதிக்காம இருப்பதாக இப்போ மருத்துவத்துறையில சொல்றாங்க. என்று நாம் நடக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்தே ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த கால்கள் நாம செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம். நடக்காமலே இருந்தாலும் அது தவறுதான். எப்பவுமே நம்ம இப்ப 2 வீலர் 4 வீலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால நடை குறைஞ்சிருக்கு. அதனால தேவையான அளவு நாம் நடந்துதான் ஆகணும். வீட்டில் உட்கார்ந்தே இருப்பதும் இந்த உடல் எடையை அதிகரித்து, அதனால உடல் எடை அதிகரிப்பதனால மூட்டுல ப்ராப்ளம்லாம் வருது. உடல் எடையை தாங்க முடியாமல் அங்க தேய்மானமும் ஏற்பட்டு மூட்டு ப்ராப்ளம் வருது. சரியான உணவு முறையை கடைபிடிக்காமல் இருப்பதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. கால்சியம் குறைந்த உணவுகள், மசாலா, ஜங்க் ஃபுட் இதையெல்லாம் சாப்பிடுவதாலையும் ஊட்டச்சத்துக்கு குறைபாடுகள்லாம் நமக்கு உடம்புல ஏற்படுது. எலும்புக்கும் அந்த குறைபாடு ஏற்படுறதுனால கால் எலும்புகள்லாம் பலவீனம் ஆகிறதா சொல்றாங்க. கால் வலி, மூட்டு, எலும்பு பலமிழந்து பல இந்த போரோசிஸ் என்ற ஒரு நோயும், ஹைப்போகால்சிமியா என்ற நோயும் ஏற்படுது பொதுவாக. ரிக்கட்ஸ் என்ற நோய் கூட உண்டாகுது. இது விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இது ஆக்சுவலா இந்த விட்டமின் டி குறைஞ்ச எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து விட்டமின் டி. இது பொதுவாக சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது. ஆனா இப்ப அதிகமா நம்ம சூரிய ஒளியெல்லாம் போகாத வீட்டுக்குள்ளே இருப்பதும் இது நம்ம எலும்பு குறைபாடு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்ப எல்லாம் 40 வயதுக்கு மேல, அது மட்டும் இல்ல மிக இளம் வயதிலேயே நம்ம இந்த உணவு முறையில் நம்மை தாங்கும் கால்களை நம்ம எப்படி நம்ம ஆரோக்கியமாக வைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உணவு முறை தான். கால்சியம் நிறைந்த உணவுப் பொருளான பால் பொருட்கள், கீரைகள், கொட்டை வகைகள், தயிர், பாலாடை கட்டி போன்றவையோடு இலை கீரைகள், அதாவது இந்த முட்டைக்கோஸ், சில மீன் வகைகளிலும் இருக்கு கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. ஆரஞ்சு சாறு, தானியங்கள், கொண்டைக்கடலை விதைகள்ல பாத்தீங்கன்னா ஆளி விதைகள், சியா சீட்ஸ்ன்னு இப்ப சொல்றோம், அந்த சியா விதைகள், கால்சியம் நிறைந்த உணவுகள் இவற்றில் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது எலும்பு இன்னும் கால்கள் பலம் பெறணும்னா தினசரி நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, யோகா போன்ற உடற்பயிற்சிகள்லாம் அவசியமாக இருக்குது. நடைப்பயிற்சின்னு பாத்தீங்கன்னா தினமும் குறைஞ்சது 30 முதல் 45 நிமிடம் நடப்பது கால்களுக்கு நல்ல பலத்தை தரும். மிதமான வேகத்தில் ஓடுவதும் கால்களுக்கு தசைகளை வலுப்படுத்தும். யோகாசனங்கள் சில கால்களின் வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தும். ஆனா மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள்லாம் இந்த சில ஆசனங்களை செய்தல் கூடாது. ஒற்றை காலில கூட 10-20 வினாடிகள் நிற்பது எலும்புகளை பலப்படுத்தி கால்களின் வலிமையை பலப்படுத்தும். மாற்று ஆசனங்களும் செய்ய வேண்டும்.
ஆசனங்கள் செய்வதால் பக்க விளைவெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சில சிரமங்களையும் கொண்டிருக்கும். இவற்றையெல்லாம் சிந்தித்த அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடலை நலத்துடன் வைத்துக் கொள்ளவும், நோய் வராமல் தடுக்கவும், உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் இவரை உடலில் உறுப்புகள் வலி போயிட்டு அது நோயாக மாறாமல் சரியாக இருக்கவும், தன் வாழ்வையே 40 ஆண்டு காலம் தன் உடலையே ஆராய்ச்சிக்காக உட்படுத்தி உலக மக்கள் நலனுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் சிம்பிளிஃபை பாடி எக்ஸசைஸ், அதாவது எளிய முறை உடற்பயிற்சி ஸ்கை யோகால இருக்குது. இது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகளை வளம் பெற செய்யக்கூடிய வகையில் இருக்கை, போஸ்டர், இயக்கம், மூமெண்ட் என்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. எளிய முறை உடற்பயிற்சியில 9 வகையான பயிற்சிகள் இருக்கு. ஒவ்வொரு பயிற்சிக்கும் 7 நிலைகள் இருக்கு. காலையில் ஒரு வேளை மட்டும் செய்தால் போதுமானது. இது அருட்தந்தை எளிய முறை உடற்பயிற்சியில் நம்மை தாங்கும் கால்களுக்கு 2வது பயிற்சியாக கால் பயிற்சி கொடுத்திருக்காங்க. முதலில் கைப்பயிற்சி, அடுத்தது கால் பயிற்சி. இந்த நம்மை தாங்கும் கால்களை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள செய்யக்கூடிய பயிற்சிகள். நிலை 1 5 வரை காலை நீட்டியபடியே உட்புறமாக குவிப்பதும், பக்கவாட்டில் விரிப்பதும், சுழற்றுவதும் இவற்றால் கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராகிறது. இந்த பயிற்சியில குதி கால்களை தரையில் அழுத்துவதால மலச்சிக்கலையும் நீக்கி விடுகிறது. கணுக்கால் தசைகள் 2வது இதயம் போல நமக்கு செயல்படுகிறது. காலை சுற்றுவதனால் கணுக்காலில் இருக்கக்கூடிய நிணநீர் மற்றும் ஜீவகாந்தம் ஆகியவற்றின் தேக்கம் நீங்கிவிடும். இதன் காரணமாக கீழ்வாதம், அந்த ஆர்த்தரைட்டிஸ் எனப்படும் நோய் வராமலும் தடுக்கப்படுகிறது. இந்த கீழ்வாதம் என்பது மூட்டுகளில் கூர்மையான யூரிக் அமிலம் படிகங்களாக அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகி அந்த மூட்டுக்களையே சேதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அடுத்து கால் பயிற்சியில 6வது நிலை, வலது காலை தொடை மேல வச்சு கை விரலால கால்களின் விரல்கள், பெருவிரல் முதல் குதிக்கால் வரை அழுத்தம் கொடுக்கக்கூடிய பயிற்சி ஒண்ணு இருக்கு. அது அக்கு பிரஷர் அப்படின்னு, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, பாதங்களை அழுத்தும் பயிற்சி அப்படின்னு ஒரு அற்புதமான பயிற்சி. கால்களை பலமாகவும் வைக்கக்கூடிய பயிற்சி. மனித உடலில் சுமார் 72,000 நரம்புகள்லாம் இருக்கு. அது மின்காந்த சக்தியை உடல் முழுவதும் பரப்பி வருகிறது. அந்த நரம்புகள் கைகள், காதுகள், தொப்புள், பாதங்கள் எல்லாம் முடிவடைந்து, அதனால இது பாதங்களில் முடிவடைவதால பாதங்களை அழுத்துவதால் அந்நரம்புக்குரிய உடல் உறுப்புகள் இயக்கம் சீர்மைப்படுத்தப்பட்டு உடலெங்கும் சீவகாந்த ஆற்றல் முறைப்படுத்தப்படுகிறது. பாதத்தை அழுத்தி விடுவதை தான் பாதங்களை அழுத்தும் பயிற்சி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்றோம். இது பாத சிகிச்சை உடல் நலத்தை மேம்படுத்துவதில் நரம்புகளை ஊக்குவிக்கும். அக்கு பிரஷர் மற்றும் பாதங்களை அழுத்தும் பயிற்சி முதன்மையானவை. காலின் பெருவிரல்ல முடிகின்ற நரம்புகள் பிட்யூட்டரி, பீனியல் என்ற 2 நாளமில்லா சுரப்பிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இது கால் பெருவிரலை அழுத்துவதால இந்த சுரப்பிகளின் இயக்கம் நன்றாக தூண்டப்படுகிறது. அதன் காரணமாக தலைவலி, தலைபாரம் போன்ற நோய்கள்லாம் நீங்குகிறது. பெருவிரலை அடுத்த 2 விரலை நாம் அழுத்தும் போது கண் நரம்பெல்லாம் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்த 2 விரலை அழுத்தும் போது காது நரம்புகள்லாம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. பாதத்தின் மேல் பகுதியை அழுத்துவதால் இதயம், நுரையீரல், தோள்பட்டை போன்ற பகுதிகள் ஊக்கம் பெற்று இதனால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீரடைகிறது. உள்ளங்காலை அழுத்தும் போது கல்லீரல், மண்ணீரல், பெருங்குடல், சிறுகுடல் ஆகிய பகுதிகளும் ஊக்குவிக்கப்படுகிறது. கீழ்ப்பகுதியை சற்று கடினமாக அழுத்திவிட வேண்டும், அவசியம். அப்பகுதி அழுத்தி விடுவதால சிறுநீர்ப்பை, கீழ் இடுப்பு, பெருங்குடல், வளைவு, மலக்குடல் நரம்புகள்லாம் ஊக்குவிக்கப்படுகிறது. உடல் நலத்தை மேம்படுத்துவதிலையும் நரம்புகளை ஊக்குவிக்கும் அக்கு பிரஷர் பயிற்சி தான் இது முக்கியமான பயிற்சி. அருட்தந்தை அவர்கள் அருளிய இந்த கால் பயிற்சியில ரொம்ப முக்கியமான பயிற்சி இது. சித்தர் பெருமக்களால் சித்த மருத்துவத்தில் இங்கு வர்மக்கலை என்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கலையாக இருக்கிறது இது. சாமிஜி இந்த வர்மக்கலையை தான் உடற்பயிற்சியில் இணைத்து கொடுத்துள்ளாங்க. வர்ம நுணுக்கங்கள்லாம் அறிந்ததன் காரணமாக அருட்தந்தை அவர்கள்
கணுக்கால் மூட்டின் வெளி உள் 2 உள்ளங்கைகளாக நம்ம மிதமாக அழுத்த ஒரு 3 சுழற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு. அந்த கால் பயிற்சியில இருக்கக்கூடிய பயிற்சி. இததான் சித்தர் பாடல்ல மூட்டின் கீழே சுழற்றுவேன் உயிராதி நரம்பு தானே என்று ஒரு வர்ம சூடாமணி என்ற நூல்ல இத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சுழற்சியால இடக்கலை பின்கலை என்ற 2 நாடிகளும் கணுக்காலை சுழற்றும் போது மிதமாக தூண்டப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நுட்பத்தை கால் பயிற்சியில இணைத்து நமக்கு கொடுத்திருக்காங்க அருட்தந்தை அவர்கள். கால்கள் வெறும் காலில் நடக்கும் பழக்கம் நமக்கு அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. இப்ப காலை வைக்கும் பொழுது அந்த வெறும் கால்கள்ல கல் மேல மண் மேல பள்ளங்கள் அப்படின்னு நம்ம வெறும் காலோட நடக்கும் பொழுது அங்க அந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஊக்குவிக்கப்படுகிறது, நரம்புகள்லாம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் இந்த மலை ஏற்றம், கோயில்ல இருந்து சுற்றி வர்றது, கிரிவலம் போறது, சிறிய கோயிலாக இருந்தா கூட ஒரு 3 முறை சுற்றி வர வேண்டியது அவசியம் என்று நம் முன்னோர்கள்லாம் நமக்கு இந்த முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இப்போ சுகாதாரம் காரணமாக நாம் காலணிகளை எல்லாம் அணிந்து கொள்கிறோம். அதனால அந்த பயிற்சிகள்லாம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த எளிய முறை உடற்பயிற்சி உள்ள கால் பயிற்சி செய்வதால் நமக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, கால்கள் பலமடைகிறது, வயிற்றின் எல்லா பகுதிகளும் ரத்தம் சீராக ஓடுகிறது, கீழ்வாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி இவையெல்லாம் குணமாகிறது. அப்படி இந்த வலியெல்லாம் இல்லாதவர்கள் கூட இந்த கால் பயிற்சியை செய்யும் பொழுது எதிர்காலத்தில் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த 7வது பயிற்சியாக இந்த கால் பயிற்சியில முதுகு புறத்தை வருடி விடுவதாக ஒரு பயிற்சியும் இருக்கு. இதுலயும் நரம்புகள்லாம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. அதாவது கிட்னி மசாஜ் என்ற வகையிலே அந்த பயிற்சி செய்யப்படுகிறது. உடலின் முக்கிய உள்ளுறுப்புகள் இதயம், சுவாசப்பை, குடல், மூளை, சுரப்பிகள் போன்ற நரம்புகள் மூலம் பாதங்களுக்கும் தொடர்புடையது. இததான் நம்ம இந்த பாதம் அழுத்தப்படுவதால இயக்கம், நரம்புகள்லாம் ஊக்குவிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக நடக்கும் வகையில் செய்யப்படுகிறது. தசைகள்லாம் வலிமை பெறுகிறது, செயல்திறன் மேம்பாடு, சுறுசுறுப்பு, சகிப்புத்தன்மை, வளர்சிதை மாற்றங்கள் எல்லாம் கூட நாம் செய்யக்கூடிய கால் பயிற்சியில கிடைக்கிறது. இத்தகைய அற்புதமான இந்த கால் பயிற்சி உடற்பயிற்சியில கால் பயிற்சியை முறையாக கற்று நம்முடைய அருகில் இருக்கும் மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று ஸ்கை யோகா சென்டருக்கு அணுகி நாம அனைவரும் நமக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் சொல்லி அதை கற்று தேர்ந்து உடல் நலம் மனவளம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். இதோடு நம்ம தவப்பயிற்சியும் சேர்ந்து கத்துக்கும் பொழுது உடல் நலமும் மனவளமும் சிறப்பாக இருக்கும். நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், ஒரு கால்ல வலி ஏற்பட்டால் கூட அதையே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதையே நினைச்சு நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த வலியின் தன்மையும் அதிகமாகும். சோ நம்ம மன வளத்தையும் நம்ம இது கூட சேர்ந்து நம்ம பாதுகாக்கும் போது நம்மை காக்கும் தாங்கும் கால்களை தினம் நம்ம நன்றி சொல்லி ஆரோக்கியத்துடன் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பாக நம்மை தாங்கும் கால்கள் என்ற தலைப்புல அருமையா நீங்க பேசுங்க. அதாவது இந்த கிட்னி மசாஜ், கடைசியா அந்த கிட்னி மசாஜ், அடுத்து நீங்க ஆரம்பத்துல இருந்து தொடை பகுதி, முழங்கால், முட்டு, கெண்டைக்கால்கள், பாதங்கள், கால் விரல்கள், நம்மளுடைய கால் பயிற்சியில 7 நிலைகளையும் எல்லாத்தையும் அந்த நாடி நரம்புகள் மகரிஷி வர்ம புள்ளிகளோட இணைச்சு நமக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறதா நமக்கு தெரியும். தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த பாதத்துக்கு நாம மதிப்பு கொடுத்து பயிற்சி செய்யும் போது, கால்களுக்கு மதிப்பு கொடுத்து பயிற்சி செய்யும் போது நாம நன்றி சொல்றதும் மட்டும் இல்லாம கால்களும் நமக்கு நன்றி சொல்லும். அப்ப இதுதான் நம்ம அந்த கோஆர்டினேஷன், அப்ப நமக்கு ஒத்திசைவாக ஒத்துமுதையுமாக நம்மளுடைய பாதங்கள் இருக்கும். இதுதான் இயற்கையோட இணைஞ்சு நம்மளுடைய பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு எல்லா வியாதியுமே குணமாயிடும் அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா ஆராய்ச்சி பூர்வமாக நீங்க சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது.
நடைப்பயிற்சி வேணும், ஓட்டப்பயிற்சி வேணும், யோகா பயிற்சி வேணும். இந்த சத்து குறைபாட்டுகள் இதுல இருந்து என்னெல்லாம் சத்து தேவை, அந்த கால்சியம் சத்து தேவை, இதுக்கெல்லாம் என்ன சாப்பிடணும், தானியம், கொட்டை வகைகள், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடணுன்றத சொன்னீங்க. குதிங்கால் அழுத்துவதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொன்னீங்க. இதனுடைய பலன்கள் நிறைய சொன்னீங்க. எல்லாரும் இதை நம்மளுடைய பயிற்சிகளை செஞ்சு நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக்கிறதுக்கு எல்லாரும் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். மிக்க நன்றிங்க அம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறுகிறது. மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காய்கள் பயிற்சி, 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்து. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்துடன் இந்த அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அனைவரின் அனுமதியோடு இன்றைய